வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம்னா, நடிகரும் நடன இயக்குனருமான திரு ராகவ லாரன்ஸ் அவர்கள் அரசியலில் குதிக்கிறார். அரசியலில் அவருடைய நண்பர் முதல்வருமான டிவிகேயின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுடன் கரம் கோர்த்து செயல்படுவாரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோங்க. நண்பர்களே, நேற்றுக்கு திரு ராகவ லாரன்ஸ் அவர்கள் ஒரு 18 நிமிடம் செல்ஃப் வீடியோ வெளியிட்டாருங்க அவர்களுடைய சோசியல் மீடியாவில். அவர் என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் நான் ஏன் அரசியலில் ஈடுபடக்கூடாது, ஏன் நான் அரசியல் கட்சி அரசியல் இயக்கங்களோட சேர்ந்து பொதுமக்களுக்கு நான் சேவை செய்கிறதுக்கு ஏன் வரக்கூடாது, நான் அரசியலில் வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாருங்க. என்ன பேசியிருக்கிறாருன்னா, நான் திரு ராகவ லாரன்ஸ் அவர்கள் பிரபல சினிமா பட நடன இயக்குனர், அவர் நடிகரும் ஆவார். அவர் முதலாக நடிகர் அறிமுகமான படம் அற்புதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் கிட்டத்தட்ட அது அந்த வருஷம் ஒரு 2000 காலகட்டங்க. 2000க்கு மேலே தான், 2003 2004 இந்த காலகட்டங்களில் தான் அவர் முதல்ல சினிமா துறைக்கு கதாநாயகனாக அறிமுகமாகிறாருங்க. அந்த படம் தான் அற்புதம் அப்படிங்கிற படம். அந்த படம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகுது, ஃபெமிலியர் ஆகிறாருங்க. அவர் பேசிக்கலி ஒரு டான்ஸருங்க, நடன இயக்குனருங்க. அப்புறம் முனி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாருங்க. அந்த படத்தில் ஹீரோயிசமாக வராருங்க. அதில் ஹீரோ அப்படிங்கிற ஒரு என்ட்ரியில் நல்ல ஒரு ரோல் கொடுக்குறாருங்க. அற்புதம் படத்தில் கதாநாயகனாகவே அறிமுகமாயிட்டார் நமது லாரன்ஸ் அவர்கள். முனி படத்தில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுக்குது அவருக்கு. காஞ்சனா அப்படிங்கிற படம் மாஸ் ஹிட் கொடுத்துட்றாருங்க. அதுக்கு பிறகு அவருக்கு பட வாய்ப்புகள்லாம் சினிமா துறையில் குவியுது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிகர்தண்டா படம் நடித்தாருங்க. அந்த படம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு, நல்லா ரீச் ஆகிடுச்சுங்க அந்த படம். இப்படி திரு ராகவ லாரன்ஸ் அவர்கள் நடிகரும் நடன இயக்குனருமாக தமிழகத்தில் வளர்றாருங்க. அவர் தமிழ், தெலுங்கு இந்த படங்களுக்குரிய நடன இயக்குனராக செயல்பட்டு வராருங்க. அவர் ஒரு பேசிக்கலே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் தான் நம்ம ராகவ லாரன்ஸ் அவர்கள். அவர் சோசியல் சர்வீஸு நல்லா பண்ணிகிட்ருக்கிறாருங்க. அவர் கிட்டத்தட்ட 1 வயது குழந்தைகளை 1 வயது இருக்கும்போது குழந்தையை தத்தெடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 22 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவருடைய தத்து பிள்ளைகள் கிட்டத்தட்ட 60 பேருங்க. 60 குழந்தைகளை தத்தெடுத்து இன்றைக்கி 22 வருஷம் அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து, நல்ல மருத்துவம் கொடுத்து, இன்றைக்கி நல்ல சொசைட்டியில் நல்ல இளைஞர்களாக அவர் இன்றைக்கி வர வச்சிருக்கிறாருங்க. அவர் தத்தெடுத்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி சொசைட்டியில் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அவர் பேசிக்கலே அவர் நிறையா நோய்வாய்ப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டு மருத்துவ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முடியாமல் பண வசதி இல்லாத நபர்களுக்கு அவர் நிறைய பண வசதிகள்லாம் செஞ்சு நிறைய உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாருங்க. திரு ராகவ லாரன்ஸ் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா உதவிகள் பண்ணிட்டு வராருங்க. முதியோர் இல்லம், இப்படி குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்கள், இப்படி இதுகள்லாம் தொடங்கி அவர் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு வராருங்க நம்ம லாரன்ஸ் அவர்கள். அவர் பேசிக்கலே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் தான். அவர் நேற்றுக்கு என்ன வீடியோ வெளியிட்டிருந்தார்னா, அவருடைய 18 நிமிடம் செல்ஃப் வீடியோவில் ஏன் நான் அரசியலுக்கு வரக்கூடாது, எனது நலம் விரும்பிகள்
எனது நண்பர்கள், எனது ஆதரவாளர்கள், எனது ரசிகர்கள் சொல்லுங்கள், நான் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, நான் அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிறத கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பணக்காரர் மனிதர் இருக்கிறாருங்க. அந்த செல்வம் படைத்த பணக்காரர் மனிதர்கிட்ட 2 வேலைக்கார பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த வேலையை கரெக்டாக, அவர் கொடுத்த வேலை என்ன வேலையோ அந்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக அவர் வாட்டில் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. வேறு எந்த இதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டார். இன்னொரு நபர் இருக்கிறாருங்க. அவர் காக்கா பிடிப்பாருங்க. காக்கானா ஜால்ரா அடிக்கிறவர். இந்த பெரியவர் வந்துட்டாங்கன்னா, ஐயா நீங்கள் அருமையாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் போட்டிருக்க கூலிங் கிளாஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் ரொம்ப அதாக பண்ணுறீங்க அப்படின்னு அவர் எங்கே போனாலும் அவரோட பேக்கை தூக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அவருக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க ஒரு நபர் கடமையை மட்டும், அவருக்கு கொடுத்த வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அவர் வந்தாங்கன்னா வணக்கம் சார் சொல்லிவிட்டு அவர் வேலையை அவர் வாட்டில் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அப்போ அந்த முதியவர் பணம் படைத்தவர் ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிருக்கிறார். அப்போ தனக்கு உதவியாக இருந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். நம்மள்கிட்ட ரொம்ப நாளாக வேலைக்கு இருக்காங்க, இன்றைக்கி நம்ம வேறு இடத்துக்கு நம்ம போகிறோம், அப்போ அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராருங்க லாரன்ஸ் அவர்கள். அப்போ அந்த காக்கா பிடிச்சி ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவருக்கு 1 மாத பணத்தை மட்டும் 1 மாத ஊதியத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஜால்ராவே தான் அடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய பணியை செய்யாமல் ஜால்ரா தான் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நபர் இருக்கிறாரே, அவர் கடமையை கரெக்டாக செய்கிறாரு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறாருங்க. அப்போ அந்த கடமையை செய், பலனை எதிர்பார்க்காம வேலை செய்கிறாரு பார்த்தீங்களா, அவரை அவருக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்குறாரு அந்த செல்வம் படைத்தவர். நீப்பா என்னோடைய நீ இரு, நான் எங்கே போகிறோன்னோ என்னோடய நீ இருந்துக்கோ அப்படின்னு அவரை அரவணைச்சிக்கிறாருங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராருன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதே மாதிரி தான் நான் சமூகத்துக்கு கடமையை செஞ்சிட்டு தான் இருக்கேன், என்னுடைய கடமையை செஞ்சிட்ருக்கேன், நான் நல்லது பண்ணிகிட்ருக்கேன், நான் பிரதி பலனை எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராருங்க. ஏன் சொல்ல வராருன்னா, இன்றைய அரசியல் சூழல், அரசியல் கல யதார்த்தம் புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க அப்படிங்கிறத உணர்த்துறாருங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா கண்மணி அம்மா, அந்த அம்மா தான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. அந்த அம்மாட்ட தான், அவருடைய தாயார்கிட்ட தான் என்ன ஒரு அட்வைஸும் லாரன்ஸ் சார் கேட்டுக்கிடுவார். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே ஒபே பண்ணிட்டு போகிறவர் தாங்க நம்ம லாரன்ஸ் அவர்கள். பேசிக்கலி அவர் சூப்பர் ஸ்டார் ரசிகர். அவருங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகருங்க. அந்த ரஜினிகாந்த் சார் என்ன ஸ்டைல் பண்ணுறாரோ, என்ன அவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ, அவர் பேசுகிறது, அவர் என்ன மூமெண்ட் பண்ணுறாரோ அதே மாதிரியே அவரோட மூமெண்ட்டும் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய தீவிர பக்தர் தான் திரு ராகவ லாரன்ஸ் அவர்கள். அப்போ அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நான் நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த காலகட்டத்தில் நான் அரசியலுக்கு போகலாமா, அரசியலில் இணைந்து சேர்ந்து நான் பெரிய லெவலில் நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன், அது நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்றைய அரசியல் காலகட்டம் சரியில்லைப்பா, அது அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அரசியல் பணத்துக்கும் ஜாதி மதம் இந்த அடிப்படையில் தான் அந்த அரசியல் இயங்குது. புதிதாக யார் வந்தாலும் அவங்கள அக்செப்ட் பண்ண விட மாட்டாங்க, அவங்கள சைன் பண்ண விட மாட்டாங்க, மக்களும் அவங்கள ஏற்றுக்கிற மாட்டாங்க. யார் பணம் கொடுக்குறாங்களோ, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, ஜாதி பின்புலத்தை பார்த்து தான், மத பின்புலத்தை பார்த்து தான் அவங்க அரசியல் இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. நீ அரசியலுக்கு போனால் நீ பெரிய லெவலில் வர முடியாது, மக்கள் பணத்தில் தான் அவங்க கண்ணாக இருக்கிறாங்க, பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் காலகட்டத்தில் இருக்குது, அப்போ இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லாரன்ஸ் சார் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் அரசியல் கட்சி இயக்கம் தொடங்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. ரஜினி சார் அரசியல் இயக்கம் தொடங்கினார்னா கண்டிப்பாக அதில் இணைந்து பணியாற்றி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் நம்ம ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வயது மூப்பு காரணமாகவும் அவர் நோய்வாய்ப்பட்டுறாருங்க, உடம்பு முடியாமல் இருக்குங்க, ஹெல்த் இஷ்யூஸாக நிறைய இருக்குது அவருக்கு. அதன் விஷயமாகவும் கோவிட் சமயத்தில்
இந்த சமயத்தில் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தொடங்க வேணாம் அப்படின்னு அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தொடங்கக்கூடிய எண்ணத்தை அவர் கைவிட்டுறாருங்க. கைவிட்டோன்னா முடங்கி போயிடுறாரு நம்ம லாரன்ஸ் சார் அவர்கள். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் விஸ்வரூப எழுச்சி அடைஞ்சு வராருங்க. அவர் வந்து விஜய் சார் வந்து லாரன்ஸ் சாருடைய நண்பர். அவர் துள்ளாத மனமும் துள்ளும் படம், மேகமாய் வந்து போகிறாய், இந்த பாடலுக்கு அவருக்கு முதலாக டான்ஸ் வந்து அவர் தான் வந்து இயக்கியிருப்பாருங்க. அந்த பாடல் வந்து மெகா ஹிட் அடிச்சிருக்கும். டான்ஸும் வந்து ஒரு நளினமாக நம்ம விஜய் சார் வந்து பண்ணியிருப்பாருங்க. அவர் டான்ஸ்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த அந்த பாட்டெல்லாம் பாருங்கள், அருமையான டான்ஸ் பண்ணியிருப்பார். துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் மேகமாய் வந்து போகிறாய் அந்த பாடலுக்கு அதை இயக்கியவர் வந்து நடன இயக்குனர் வந்து திரு லாரன்ஸ் சார் அவர்கள். லாரன்ஸ் சாருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் விஜய் சார் அரசியல் இயக்கம் தொடங்குறாரு. கூட்டணிக்கெல்லாம் கூப்பிட்றாரு, யாரும் போகிற மாதிரி இல்லை. ரொம்ப பேர்னாக இருக்கிறாரு. மக்களை சந்திக்கிறாரு. மக்களை சந்தித்து எனக்கு ஓட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுடைய குறைகள்லாம் தீர்த்து வைப்பேன், தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமாக இருக்கிற அரசியல் ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றுவேன், நான் ஒரு வெளிப்படைமையான திறந்த ஊழலற்ற நல்ல நிர்வாகத்தை நான் மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் ஏற்று இந்த இருவரும் திராவிட கட்சிகளை தாண்டி பணம் விளையாடுகிறது, மதம் விளையாடுகிறது, ஜாதி விளையாடுகிறது, இதையெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதர், சினிமாவில் பிரபலமாக இருந்தவர், அது ஒன்றையே பயன்படுத்தி அவர் அரசியல் கட்சி தொடங்கி வேட்பாளர் கூட அவருக்கு ஒரு ஃபெமிலியரான நல்ல வேட்பாளர்கள் அமையலை, பூராமே புதுமுகங்கள், அவங்கள வச்சு கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்து மே 4 முடிவுகள் வருதுங்க. அந்த முடிவு தாங்க தமிழக அரசியல் வரலாற்றில் புரட்டி போடுதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறாருங்க. அந்த முடிவுகள் டிவிகே கட்சிக்கு ஃபேவரபுளாக வருதுங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து டிவிகே கட்சியை ஆதரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 108 சீட்டில் ஜெயிக்கிறாரு. இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அப்போ அம்மாட்ட போய் கேட்குறாரு, அம்மா இப்போ பாருங்கம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களம்மா, தமிழக மக்களை நீங்கள் குறையாக சொன்னீங்களே, பணத்துக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அடிமையாகி புதியவங்களை யாரையும் வரவேற்காம பழைய ட்ரெண்ட்லேயே ஜாதி அரசியல், மத அரசியல், பண அரசியலில் இருப்பாங்களே, என்னம்மா நீங்கள் சொன்னீங்களே, இப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு அம்மாட்ட போய் கேட்குறாருங்க. அம்மா சொல்கிறாங்க, தம்பி அந்த விஜய்ங்கிற புள்ள சாதிச்சிருச்சு தம்பி, சாதிச்சிருச்சு. பண அரசியல், மத அரசியல், ஜாதி அரசியல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த புள்ள சாதிச்சிருக்கு. மக்களை நம்ம தப்பாக நினச்சிட்டோம். மக்கள் வந்து ஜாதி, மதம், பணம் இதெல்லாம் கடந்து நல்லவங்களுக்கு ஓட்டு அடிச்சிருக்கிறாங்க. நல்லவங்க வந்தால் இந்த நாட்டை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற முறையில் ஓட்டு அடிச்சிருக்காங்க தம்பி. அந்த பிள்ளை சாதிச்சிருச்சு விஜய், நீ வந்து இப்பொழுது நீ அரசியலுக்கு வரலாம். இப்போ வந்து தமிழக அரசியல் மாறிடுச்சு, தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு, நல்லவங்களை மக்கள் தேடுறாங்க, அதனால் நீ அரசியலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கண்மணி அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க லாரன்ஸ் அவர்களுக்கு. அப்போ லாரன்ஸ் சார் நான் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு நேர்கள்ட்ட கேட்குறாரு. நண்பர்களே, இப்போ அரசியல் சூழல் புதியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சாதகமாக இருக்குங்க நமது தமிழ்நாட்டு அரசியல். லாரன்ஸ் சார் அரசியலுக்கு வருகிறார். தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவாரா? அவர் விஜய் அவர்களுடன் கை கோர்ப்பாரா? நண்பர்களே, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. லாரன்ஸ் சாருடைய அரசியல் வருகை எவ்வாறு இருக்கும்? தாக்கத்தை ஏற்படுத்துமா? நண்பர்களே, எனது வீடியோவை இதுவரை கண்டுகளித்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.